பிக் பாஸோட தேர்ட் ப்ரோமோ ரொம்ப லேட்டா ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு பக்கம் ஹாட் ஸ்டாரோட சர்வர் பிஸி, இன்னொரு பக்கம் இதுல ப்ரோமோவும் டிலே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனா அந்த ப்ரோமோ 3ல எடிட்டர் பயங்கரமா வேலையை பார்த்திருக்கா போல அப்படின்றது சொல்லலாம். ஒரு பக்கம் பார்வதி கேட்கிற நறுக்கு நறுக்குன்ற கேள்விக்கு கனில் பதில் சொல்ற மாதிரி ஒரு ப்ரோமோ. அதுல யாருடைய முகத்திரை வெளியே வருகிறது அப்படின்றத டீட்டெயிலா பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட், கனி அக்கா தான் பெரிய மாஸ்டர் மைண்டு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கலையரசன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க பார்வதி. ஓகே, அப்ப என்ன சொல்றாங்க, உடனே கனி அக்கா ரீப்ளே பண்ணா எப்படி இருக்குமோ, அநியாயமா யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா அது என்னால தாங்கிக்க முடியாது, ஒத்துக்க முடியாது, அதுக்கு நான் ரியாக்ஷன்லாம் கொடுப்பேன், சம்பவம்லாம் செய்வேன் அப்படின்ற மாதிரி கனி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி கனி வந்து ஒரு பெரிய கூட்டத்தை வச்சிருக்காங்க, மிகப்பெரிய மாஸ்டர் மைண்டுன்னா கரெக்டு தான். அவங்களுக்கு கீழே ஒரு பல பேர் இருக்காங்க. கனியக்கா சொன்னா ஓகே கனியக்கா செஞ்சிருவோம், ஓகே கனியக்கா செஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி கனி சொல்றதுக்கு ஓகே போறதுக்கு ஆமாஞ்சாமி போறதுக்கே ஒரு கூட்டம் இருக்குது, பெருங்கூட்டம் இருக்குது. ஓகே, எதா இருந்தாலும் கனியக்கா போய் கேட்போம். எஃப்ஜேவா இருக்கட்டும், சபரியா இருக்கட்டும், இல்ல கெமியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் கனியக்கா 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 அப்படின்ற மாதிரி போயிடுறது ஒரு பக்கம். அப்புறம் ஒரு டைலாக் பார்வதி சொல்றாங்க பாருங்க. ஓகே, திரும்ப திரும்ப நான் சொல்றேன், கனியாக்கா மேல எனக்கு ஒரு மிக்சடு ஒப்பீனியன் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அது ஒரு பார்வதியோட ஒப்பீனியன். ஆனா அப்பத்துலேயே நான் அவங்களை டவுட்டு கண்ணோட தான் பார்த்துட்டு இருந்தேன், டவுட்டுக்காக தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே எக்ஸ்போஸ் பண்றாங்க. இன்னொரு பக்கம் கனி அதுக்கு ஆன்சர் பண்ண எப்படி இருக்கும், நமக்கான நியாயத்தை நம்ம கேட்கிறோம், வேற எதுவுமே இல்லை. எப்படின்னா அவங்களுக்கான நியாயத்தை எப்படி கேட்பாங்கன்னா ஃபுட்டில் தான் கேட்பாங்க. நியாயம்ன்றது எப்படின்னா, இவங்க ஃபுட்டை வேஸ்ட் பண்ணா அது வந்து நமக்கான நியாயத்தின் வழியாக நாங்கள் ஃபுட்டை வேஸ்ட் பண்ணி நியாயம் கேட்குறோம், அதுதான் அருமை. எப்படின்னா ஃபுட்டு அவங்களுக்கு இல்லைன்னுவாங்க, அது ஃபுட்டு இல்லைன்றது அவனுக்கு புரிய வைக்கணும்னா இவங்க ஃபுட்டை வேஸ்ட் பண்ணி அவனுக்கு புரிய வைப்பாங்க, அதுதான் ஃபுட்டுக்கான நியாயம். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இப்போ அவங்க ஒரு குழம்பு எக்ஸ்ட்ரா கேட்டாங்க. இப்போ ஏன் அந்த கம்பெனி இப்படி பிளான் போடுறாங்க அப்படின்றத சொல்றேன். என்ன பண்ணிட்டாங்க, சிக்கன் கிரேவி, ஏதாவது சிக்கனை வச்சு ஒரு குழம்பு பண்ணித்தாங்கன்ற மாதிரி சூப்பர் டீலக்ஸ் கேட்டாங்க மக்களே. அது கணிக்கு பொறுக்கல, நம்மளோட கிராசரிஸ்ல இருந்து போதே, நம்மளோட இதுல இருந்து போதே அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, நான் நைட்டே என்ன பண்றேன், ஒரு குருமா மாதிரி எல்லா காய்கறியும் போட்டுட்டு 2 இது கழிச்சு ஒன்று கலரி வச்சிடறேன், ஒன்று குருமா மாதிரி இன்னொன்று ஏதோ ஒன்று கலரி வச்சிடறேன், நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு சாப்பிடுவோம், அவனுங்க வந்து எது கேட்டாலும் நம்ம தரமாட்டோம், கிடையாது கிடையாதுன்ற மாதிரி சொல்லிடலாம். அவனுங்க லக்ஸரி ஃபுட்டு ஒன்று வரும், அதை வச்சு மட்டும் அவங்க சமைச்சுக்கிட்டோம், எது கேட்டாலும் நம்ம காய்கறி இல்லைன்னு சொல்லிடலாம். அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்ற மாதிரி அவங்கள லக்ஸரி ஃபுட்டு சாப்பிடாம பண்ணணுன்றது தான் இன்டென்ஷன். இதுல குறிப்பா வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு லக்ஸரி ஃபுட்டை கொடுத்துடலாம், அவங்களுக்கு வந்து எதுவுமே போடாம அந்த மசாலா கூட இப்படி இருக்கட்டும், அது ஸ்மெல்லு வரும்ன்றாங்க, பரவாயில்ல பண்ணி கொடுங்கன்ற மாதிரி கனி சொல்லுது. எப்படி சிக்கன் ஸ்மெல்லு வரும்க்கா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இதுவா இருக்கும், அது இஞ்சி பூண்டு போட்டால் தான் நல்லா இருக்குன்னா போடாத கொடுங்க, நம்ம நைட்டு நமக்கு தேவையான நம்ம ஏதாவது எடுத்து பண்ணிப்போம், அவங்களுக்கு எதுக்கு பண்ணி தரணுன்ற மாதிரி பேசுறாங்க. ஸோ ஃபுட்டில் அடுத்தவனை இப்படி பண்ணோம் ஒரு கேம் விளையாடணுன்றது வெரி 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 ஒஸ்ட் பிளே. இதுதான் நியாயத்தை கேட்குறோம், அது வந்து அநியாயமா. அவங்க குழம்பு வந்து கேட்டது சூப்பர் டீலக்ஸ் அவங்களுக்கு இருக்கிற பவரை வச்சு ஒரு விஷயத்தை யூஸ் பண்றாங்க, அது இவங்களுக்கு அநியாயமா தெரியுது. அவங்க பவரை யூஸ் பண்ணாவே அநியாயமாயிருது மக்களே. அப்புறம் அவங்க எப்படிதான் கேம் விளையாடுவாங்கன்னு எனக்கு தெரியல. இது ஒரு பக்கம். அடுத்து என்ன சொல்றாங்க, ஒரு பக்கம் பார்வதி சொல்ற இந்த டைலாக் தான் பெரிய செமையான டைலாக். என்னன்னா, எல்லாரும் அவங்க சொல்றதை கேட்க வைக்கிறது இருக்கு பாரு, அதுதான் பெரிய அரசியல், மிகப்பெரிய அரசியல். ஸோ கனியக்கா சொல்றது எல்லாருமே கேட்கிறாங்க. நேற்று கெமின்ற பேர் அவங்க தான் எடுத்தாங்க, இன்னைக்கு என்னென்ன பிளான் பண்ணுன்ற மாதிரி முக்காவாசி பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் நடக்கிறது தனி தலைமையில் தான் அப்படின்றது இதுல மாற்றுக்கிறதே இல்லை. அது ஒரு மிகப்பெரிய அரசியல் தான். தனக்கு எதிரி யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்றான் பாருங்க, அவன் தான் மிகப்பெரிய விஷம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பார்வதிக்கும் எதிரி இருந்தா பிடிக்காது, அவங்களும் என்ன பண்ணுவாங்க, எதிரிகளுக்கு அட்டாக் பண்றதுதான் அவங்களும் முயற்சி பண்ணுவாங்க. இந்த இடத்துல தனக்கான எதிரி ஒருத்தனையும் விட்டு வைக்க மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி பெரிய ஒரு கூட்டத்தையே சேர்த்து அடிக்கிறாங்க பாத்தீங்களா. அதுதான் பேசிக்கலி கனிக்கு ஒரு ஈகோ பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு காலைல வந்து பார்வதி ஒரு சரியான கேள்வி கேட்டு ஒரு சாரி கேட்கும் போது கூட கேட்க விரும்பல. அதே மாதிரி அது எப்படி சமாளிகேஷன் பண்ணி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்க முடிஞ்சு. நேத்து டால் டாஸ்க்ல பார்வதி கிட்ட இருந்து சபரி வந்து புடிங்கிட்டேன்னும் போது அதை கேட்டு ரசிச்சு சிரிச்ச கூட்டம் தானே இவங்க 2 பேரும். அதை அப்படி ரசிச்சு கிசிச்சு பேசினாங்களே, அதையும் நாங்களால பார்க்க முடிஞ்சுல்ல, அதையும் எங்களால கேட்க முடிஞ்சுல்ல, அதையும் நாங்க பார்த்துட்டு தான் இருந்தோம். ஓகே, ஸோ இதுல பெரிய அரசியல் தான் பண்றாங்க. கனி சொல்றதை கேட்கறதுக்குள்ள மாபெரும் கூட்டம் இருக்கு, கூட சேர்ந்து அவங்களும் செயல்படுறாங்க. கனி சொன்னாதான் இந்த வீடே நகரும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, அதுக்கு கனி ரீப்ளே பண்ண இருக்கும், நான் இந்த வீட்டில் வந்து ரொம்ப வில்லி ஆயிட்டேன், நான் வீட்டில் இருந்தேன், நான் அங்கே இருந்தேன்னா அப்பெல்லாம் யோசிக்க கூட மாட்டேன், இந்த வீட்டில் இந்த மாதிரி பல வில்லங்கமும் வில்லித்தனமும் எனக்குள்ள யோசிக்க வைக்குதுன்றது அவங்களே சொல்றாங்க. அதுவும் அவங்களோட வில்லத்தனம் எப்படின்னா, சாப்பாட்டில் தான் வில்லத்தனம் வில்லங்கத்தனம் எல்லாமே இருக்கும்.
அது கனியை ஒத்துக்கிட்டாங்க. அப்ப என்ன முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுல குறிப்பா கனி விளையாடின கேம்ஸ்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். 1 சிக்கன்ல உப்பு போட்டது, 2வது கஞ்சி தண்ணியில உப்பு போட்டது, 3வது நாங்க சாப்பாட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்வதியை மன்னிப்பு கேட்க வச்சது. இப்ப 4வது மொத்த வெஜிடபிளையும் எடுத்து குழம்பு வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம் அப்படின்றதையும், அடுத்து அவங்களோட சிக்கனை கெடுத்து விட்டுறலாம் அப்படின்றதையும், ஆக மொத்தத்துல கிச்சன் இல்லைனா கனி இல்லைனா கிச்சன் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கே தவிர்த்து வேற எதுவும் உங்களுக்கு விளையாட தெரியாதா இல்ல பேச தெரியாதா அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்ப லைவ்ல வந்துருச்சு அந்த விஷுவல்ஸ். நான் இப்ப திரும்ப இந்த தொடர்ந்து 3 வீடியோ கண்டினியூஸா பண்ணதால லேட் ஆயிடுச்சு. அதை பார்த்துட்டு என்ன நடக்குதுன்றதை உங்ககிட்ட டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். பாய் மக்களே.